வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது என்ன பார்த்தீங்கன்னா, ஃபாலோவரோட ரெக்வெஸ்ட் தாங்க. ஆமா, நம்ம ஃபாலோவர் ஒரு ரெக்வெஸ்ட் குடுத்துருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நர்ஸ். அவங்க வந்து ஒரு கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல விஹெச்என்னா இருக்காங்க. விஹெச்என்னா வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ். அவங்க ஒரு ரெக்வெஸ்ட் குடுத்துருக்காங்க. அதாவது என்னாதுன்னா, அவங்களால நர்ஸ் வேலைய கரெக்ட்டா பார்க்க முடியலன்றது ஒரு கன்சர்னா அவங்க சொல்றாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும் கவர்மெண்ட் வந்து பிரெக்னன்ட் லேடீஸ்க்கு அங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி பார்க்குறவங்களுக்கு ₹18,000 குடுப்பாங்க. அது வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட், செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட், தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் அந்த மாரி பிரிச்சு மொத்தம் ₹18,000 குடுப்பாங்க. ஸோ இத வந்து யார் வாங்கியிருக்கா, யார் வாங்கலன்ற டேட்டா என்ட்ரிய நர்ஸுங்க கிட்ட தான் குடுத்துருக்காங்க. அவங்க தான் இத வந்து டேட்டா என்ட்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்குன்னு ஒரு ஆப்பும் இருக்கு. அந்த ஆப்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, நாங்க இந்த வேலைய பார்த்துட்டு இருந்தா, நர்ஸ் வேலைன்னு நாங்க என்ன பார்க்கறது? எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்குல்லன்னு சொல்றது நியாயமா தான் இருக்கு. அத நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும்னு தான் நான் சொல்றேன். இதுல கவர்மெண்ட்டுக்கு நாங்க சொல்ற ரெக்வெஸ்ட் என்னதுன்னா, உங்களுக்கு இதிலேயே தெரியுது. இதில ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் பண்ணலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர்ன்னு ஓப்பன் பண்ணி, அதுக்கான எம்ப்ளாயீஸ வந்து இன்டர்வியூ வச்சு எடுத்து, டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டரா அப்பாயிண்ட் பண்ணி, அவங்களுக்கு அந்த வேலைய குடுக்கலாமே! ஏன் அந்த வேலை உங்களுக்கு வேலையும் ஆகும். அதேமாரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்தா மாரியும் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் எங்களோட ஐடியா தான். கவர்மெண்ட் நீங்க ஒரு ஐடியா எடுத்துட்டு வந்து அத இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அது இவங்களுக்கு நல்லதாவே நடந்துச்சுன்னா, நல்லாருக்கும்னு தான் நான் சொல்றேன். ஃபைனலி நர்ஸ் உங்களுக்கும் சில ரெக்வெஸ்ட் இருக்கு. ப்ளீஸ் உங்கள வந்து மக்கள வந்து உங்க ஃப்ரெண்டு மாரியோ, இல்ல ரிலேஷன்ஸ் மாரியோ ட்ரீட் பண்ண சொல்லல. ஒரு ஹியூமனாவே கன்சிடர் பண்ணுங்க. பிகாஸ் நீங்க பேசுறது ஒரு மாரி ஒருமையில பேசுறது, இழிவா பேசுறது, அசிங்கமா பேசுறது இதெல்லாம் பேசுறீங்க. இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களும் ஹியூமன் தான். இத வந்து அவங்களுக்கும் ஹர்ட் ஆகும். பிகாஸ் இத வந்து நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என் ஒய்ஃப நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கும்போது இந்த மாரி வார்த்தைகள நானும் கேட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து அவாய்ட் பண்ணணுன்னே நான் கேட்டுக்கிறேன். இதுக்கு மேலேயும் யாரா பேசுனாங்கன்னா, தகுந்த ஆதாரத்தோட இருந்துச்சுன்னா, நர்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இருக்க யாரா இருந்தாலும் சரி, அவங்கள 3 மந்த்ஸ் சஸ்பெண்ட் பண்ணணும். அந்த 3 மந்த்ஸ் சஸ்பென்ஷன்ல 3 மந்த்ஸ் நீங்க சேலரி இல்லாம இருந்தீங்கன்னா, எவ்வளோ கஷ்டம்ன்றது உங்களுக்கு புரியும். அண்ட் அதே மாரி அந்த கஷ்டத்துல அவங்க எவ்வளோ ஹர்ட் ஆயிருப்பாங்கன்றதும் உங்களுக்கு புரியும். ஸோ இத பார்த்தீங்கன்னா, நர்ஸ் மட்டும் தான் இந்த டேட்டா என்ட்ரி வேலை பார்க்குறாங்களா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லன்னு தாங்க நான் நெனைக்கிறேன். பிகாஸ் இது வந்து எல்லா துறையில இருக்கவங்களும் டேட்டா என்ட்ரிஸ் வேலை பண்ணிட்டு இருக்காங்க தான் நான் நெனைக்கிறேன். அந்த மாரி இருந்துச்சுன்னா, அவங்கவங்கள அவங்க வேலைய பார்க்க விடுங்க. அந்த மாரி டேட்டா என்ட்ரிஸ் வேலை செஞ்சுச்சுன்னா, அதுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துட்டு, அதுக்கு ஒரு ஓப்பனிங் குடுத்துட்டு, அதுக்கான எம்ப்ளாயீஸ எடுத்து அந்த வேலைய பார்க்க விடுங்க. அதுதான் எங்களோட தாட். ஸோ நான் பேசினது உங்களுக்கு கரெக்ட்டா இருந்துச்சு, புடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.